9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா. ஐயா, குரு பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஐயா. அதுல நீங்க பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. மகர ராசி கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்து நிறைய பிரச்சனைகள்ல ஆளாயிட்டாங்க. இந்த வாட்டி எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்து 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல உச்சமா இருக்கிறாரு. அப்படி இருந்து நேரடி பார்வை வர மகரத்தை கொடுக்குது. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்போ அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் சிறிய அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது போக என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்ப நாம பார்க்கறது மகர ராசி, மகத்தான மகர ராசி. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அதாவது மிதுனத்துல இருந்து மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்திற்கு உச்ச குருவாக குரு பகவான் பயிற்சி ஆரங்க. இந்த குரு பகவான் ஜூன் மாசம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு 1:50 AM புனர்பூஷ நட்சத்திரம், அதாவது குருவுடைய நட்சத்திரத்திலேயே பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க உச்ச பலத்தோடு. இப்படி வரக்கூடிய குரு பகவானால் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது, இதை பத்தி தான் நாம பார்க்க போறோம். இப்ப குரு பகவான் அப்படிங்கிறதே முழு சுபகிரகம். நவ கிரகங்களில் 9 கிரகங்கள்லையுமே இந்த குரு பகவான் தான் முழு சுபகிரகம். குரு பகவானுடைய அருள் இல்லையே எந்த அருளுமே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய அருள் ஒருத்தருக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான செல்வம், செல்வாக்கு, ஆஸ்தி, அந்தஸ்து, மனைவி எல்லாத்தையுமே சம்பாரிச்சு திருப்தி அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை குரு பகவான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த குருவுடைய பார்வை, இந்த குருவுடைய திருஷ்டி இருக்குது இல்லைங்களா, இந்த குரு பகவான் எங்க இருந்தாலும் ராசியிலிருந்து 5, 7, 9 இது பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய திருஷ்டி. இந்த பார்வை பலத்தால் ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறாங்க, இல்ல 7ஆம் இடத்தை பார்க்கறாங்க, இல்ல 9ஆம் இடத்தை பார்க்கறாங்க அப்படின்னா அந்த பார்க்கக்கூடிய இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலும் ஒரு தோஷத்தை, அந்த ஜாதகருக்கு தோஷத்தை செய்யக்கூடிய கிரகங்கள், செவ்வாய் தோஷமோ, ராகு தோஷமோ, கேது தோஷமோ, இது மாதிரி சூரியனுடைய தோஷமோ, எந்த தோஷத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் அந்த திருஷ்டி படக்கூடிய இடத்துல இருந்தாலும் இந்த குருடைய திருஷ்டியால், குருடைய பார்வையால் அந்த திருஷ்டி அந்த கிரகத்தின் மேல் படும்போது பாவ கிரகங்கள் பாவத்தை செய்யாது. தோஷத்தை செய்யக்கூடிய கிரகத்தின் மேல் இந்த திருஷ்டி படும்போது தோஷத்தை அந்த கிரகங்களினால் செய்ய இயலாதவர் ஆகிறார்கள். அப்போ ஒரு தோஷத்தையே குருடைய பார்வை பட்டு அந்த கிரகங்கள் அந்த தோஷத்தையே செய்ய இயலாதவர் ஆகிறார்னா குருடைய பவர் எவ்வளவுன்னு பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த தோஷத்தை செய்ய அந்த கிரகங்களால் இயலாது, அந்த தோஷத்துக்கு பதிலாக யோகத்தை செய்கிறார்கள் நம்மளுக்கு. இது குருவுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த குருவுடைய அருளே மிகப்பெரிய அருள் தான். அந்த மாதிரியான அமைப்பு அந்த குரு பெற்றிருக்கிறார். இந்த குரு பகவானுக்கு மஞ்சள் கலர் தான் அவங்களுடைய வஸ்திரம், மஞ்சள் கலர். அது போக குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா மூக்கு சுண்டல், இது பார்த்தீங்கன்னா அந்த குருவுக்கு அதிகாரம் படைத்த தானியம். அதுபோக குரு நம்பர்ல 3, இது எல்லாமே குருவுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டது. அது போக பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்ல அந்தஸ்து, நல்ல திறமை, நல்ல வேலை, நல்ல ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா முதலமைச்சரா இருக்கிறாங்க, சிஎம்மா இருக்கிறாங்க, ஒரு மந்திரியா இருக்கிறாங்க, ஒரு கவுன்சிலரா இருக்கிறாங்க, ஒரு பிரசிடென்டா இருக்கிறாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜா இருக்கிறாங்க, ஒரு ஊர் தலைவரா இருக்கிறாங்க. இந்த மாதிரி அனுகிரகங்கள் ஒருத்தருக்கு கிடைக்குது அப்படின்னா குருவுடைய அனுகிரகம் இல்லாமல் இந்த மாதிரி அனுகிரகம் யாருக்குமே கிடைக்காது. அதே சமயத்துல ஒருத்தர் காசு, பணம், பொண்ணு, பொருளும் எல்லாமே சம்பாரிச்சு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா
குருவுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. அப்ப அந்த குருவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது எல்லாத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திருமணம் என்பது எவ்வளவு முக்கியம். அந்த திருமணம் செய்தால் மட்டும்தான் அவங்க எடுத்த பிறப்பே அந்த எடுத்த பிறப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நன்மையா முடியும். அப்போ வந்து அந்த பிறப்புல ஒருத்தருக்கு திருமணம் ஆகணும்னாலும் குருவுடைய அனுகிரகம் தேவை. ஒருத்தர் ஜாதகத்தை கொண்டு வந்து எனக்கு திருமணம் பண்ணணுங்க, இப்போ குருபலன் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அந்த குருபலன் வந்தால் மட்டும்தான் அவங்க திருமணம் செய்து அந்த வாழ்க்கையை அமைஞ்சு அவங்க குழந்தை குட்டிகளை பெற்று நல்லா இருக்க முடியும். அதற்கும் காரணமாகப்பட்டது இந்த குரு பகவான் தான். அப்ப அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்ல நிலைமையில வருவதற்கு அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட குரு பகவான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல பயிற்சி ஆறாங்க. அதுவும் புனர்பூஷ நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்திலேயே மிதுனத்திலிருந்து பயிற்சியாகி கடகத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப 7ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறாங்க. அப்ப அந்த 7ஆம் இடத்தில் உச்ச குருவாக அந்த குரு பகவான் வர்றாங்க. அப்ப அந்த 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களாகப்பட்டது ஒரு நல்ல பலனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா குரு இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் குரு பார்க்கும் இடத்துக்குத்தான் நல்ல பலன். அப்ப அந்த குரு 7ஆம் இடத்துல இருக்கும்போது 7ஆம் இடத்துல குரு இருந்தால் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய திருமணம் இதுல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது போக தன்னுடைய தொழில், தன்னுடைய பார்ட்னர்ஷிப்பு இதுலேயுமே பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோக தான் தூர பிரயாணம் போகிறது, ஒரு வெளிநாடு போவது, வெளிநாட்டுல பிசினஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்து குரு அவ்வளவு நல்லது அல்ல. ஆனா அப்படி இருந்துட்டாலுமே அதே குரு பகவான் ஆகப்பட்டது 5ஆம் பார்வையாக மகர ராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறாங்க, லாபஸ்தானம். அப்ப அந்த லாபஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கும்போது மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கடந்த வருடத்தில் அந்த குரு 6ல் இருக்கும்போது கடன் பட்டாங்க, நோய்பட்டாங்க, எதிரிகளால் துரோகம், நஷ்டம், இது எல்லாமே சந்திச்சாங்க. இது போதாதுங்களா? கடன், நோய், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எதிரிகள், துரோகிகள், இது ஒரு மனுஷனுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு இது போதாதா? அந்த அளவுக்கு இவங்களுடைய வளர்ச்சியை தடுத்து சின்ன பின்னமாக்கி இவங்க வெளியில சொல்ல முடியாத வேதனைகளோடு தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் 3ல இருக்கிறார் இல்லைங்களா, அந்த சனி பகவானால மட்டும்தான் இவங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்க. அதே சமயத்துல அவங்களுடைய ஜாதகத்துல, ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருந்திருந்தா மகர ராசிக்காரங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்துல ஒரு 50% 60% தப்பிச்சு நல்லா இருந்திருப்பாங்க. அதுவும் நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக மாலா துயரை கண்டிப்பாக இவங்க அனுபவிச்சிருப்பாங்க. இப்ப இவங்க எவ்வளவு துயரை அனுபவிச்சிருந்தாலும், எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு ஆளை இருந்தாலும், இப்ப குரு பகவான் பயிற்சி ஆறாங்க இல்லையா, இது பயிற்சியாகி 11ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கும்போது கண்டிப்பாக லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இவங்களுடைய வாழ்நாளில் கண்டிப்பாக மிகப்பெரிய இடத்துக்கு, மிகப்பெரிய உச்சத்துக்கு இவங்களை கொண்டு போய் விட்டுரும். ஏன் சொல்றேன்னா, செவ்வாயுடைய வீட்டை பார்க்கறாங்களா, அதே செவ்வாயுடைய வீட்டை, செவ்வாய் இருக்கக்கூடிய ஸ்தானமான மகர ராசிய, மகரத்துல செவ்வாய் உச்சபலம் பெறக்கூடிய அந்த செவ்வாயை இந்த குரு பகவான் பார்க்கறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த மனிதர்களால், ஒரு தொழிலதிபர்களால், ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியஸ்தர்களால் இவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு
ஒரு அருமையான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த படிப்படியாக இந்த வாய்ப்பினால இவங்க முன்னேறுவதற்கு நல்ல சான்ஸ் இப்ப கிடைக்கும். அது போக இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்போ வந்து பணம் வருது, இவங்க சம்பாதிக்கிறாங்க, எல்லாத்தையுமே கடந்த காலத்துல செலவு பண்ணிட்டாங்க, கடன் பண்ணிட்டாங்க. இந்த பீரியட்ல பணம் எந்த ரூபத்துல வந்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் பண்ணக்கூடிய, அதை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு யோகம், ஒரு வாய்ப்பு இந்த பீரியட்ல இருக்குது. இப்போ கடந்த காலத்துல கொடுத்த பணம் திருப்பி வருமா? கடந்த காலங்களில் மகர ராசிக்காரங்களுக்கு பணத்தை கொடுக்க தெரியும், அதட்டி வாங்க தெரியாது. அவங்க கஷ்டப்படுறாங்க, கேட்டாங்க, வச்சுட்டு இல்லைன்னு சொல்றதுக்கும் தெரியாது. சரி, அவங்களுக்கு வந்து நம்ம எதுவும் உதவி செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உதவி செய்வதற்கு இவங்க பணம் கொடுத்துட்டு இவங்க கேட்ட நேரத்துல அவங்க கொடுக்காமல் இவங்க கஷ்ட காலத்துக்கு இவங்க கடன் வாங்கி இவங்க அதை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சோதனைகளை அனுபவிச்சாங்க, அது மாதிரி கொடுத்துட்டு அந்த பணம் வராம. ஆனா இந்த பீரியட்ல அவங்களே அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு பணம் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது இவங்ககிட்ட வாங்கினவங்களுக்கு. ஆனா வந்து கையில பணம் இல்லை, அவங்க கொடுத்த இடத்துல வரல, இல்ல அவங்க தொழில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நஷ்டம் ஆயிடுச்சு. இது மாதிரி சூழ்நிலை இருக்கும். இந்த பீரியட்ல கண்டிப்பா அவங்க கொடுத்த இடத்துல வரும், இல்ல தொழில 10 ரூபா லாபம் சம்பாதிப்பாங்க. இந்த பீரியட்ல அவங்களே இவங்களை தேடி வந்து உங்ககிட்ட வாங்கின பணம் இந்தாங்க, லேட் ஆயிடுச்சு, சந்தர்ப்ப சூழ்நிலை எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்வதற்குண்டான வாய்ப்பு இப்ப இருக்கிறது. அது போக மகர ராசியவே அந்த குரு பகவான் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு தெளிவு பிறக்கும், ஒரு தெளிவு. நம்ம ஏதாவது ரூபத்துல நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், வாழ்க்கையில நம்மளை 4 பேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம வளரணும். நம்மளுடைய லட்சியம் அதுதான். ஆனா நம்ம லட்சியத்துக்கு எல்லாமே தடுங்கலாத்தான் இருந்தது. இந்த பீரியட்ல அதை செய்யணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு கையூனி கரணம் பாய்ச்சு காலத்தை வென்று தீரினேன் அப்படிங்கிற ஒரு பேரோடு அவங்க எந்திரிப்பாங்க. அப்போ அவங்களால எந்திரிக்கவும் முடியும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க நினைச்ச காரியத்தை செய்யவும் முடியும். அப்படி நினைத்த காரியத்தை செய்யும் போது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாபம் வரும், லாபம் பல மடங்கு வரும். எந்த தொழில் வேணாலும் செய்யலாம், நல்லா இருப்பாங்க. அது போக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல சுபகாரியங்கள் தடையில்லாம நடக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு அவங்கள பெத்தவங்க மகனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கக்கூடாதா, என் மகளுக்கு ஒரு கல்யாணம் நடக்கக்கூடாதா அப்படிங்கிற வேதனை அவங்களுக்கு. அந்த வேதனை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தீரும். சிறப்பு. அது போக மறுமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, மகர ராசியில் பிறந்து ஒரு திருமணம் ஆகி அது ஏதாவது ரூபத்துல அது பின்னப்பட்டு போயிருச்சு, 2வது திருமணம் பண்ணணும்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பீரியட்ல ஒரு அட்டகாசமான திருமணம் நடக்கும். அந்த திருமணத்தின் மூலியமாக அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அவங்களும் நல்ல ஒரு சூழ்நிலைக்கு கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில அவங்களுக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா, சில கனவுகள் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே அவங்களுக்கு நடக்கும். சிறப்புங்க ஐயா. ஐயா இப்ப இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்குங்க இந்த காலகட்டத்துல? இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல எந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இவங்க வந்து அதிகமாக ஒருத்தர் நம்பிடுறாங்க. இவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்ப இவங்ககிட்ட இருக்குதோ இல்லையோ கடன் வாங்கியாவது உதவி செஞ்சிடறாங்க, அதுல இவங்க மாட்டிக்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட இருந்தா இப்ப செய்யலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடலாம். கடன் வாங்கி உதவி செய்வதால் இவங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கி உதவி செய்ய வேண்டாம். உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் முடியுதா கொடுத்துட்டு உதவி செஞ்சிருங்க, 5000 ரூபாய் முடியுதா 5000 ரூபாய் கொடுங்க. நீங்க 50000 ரூபாய் கடன் வாங்கி கொடுத்தா நீங்க தான் மாட்டிக்குவீங்க. புரியுங்களா ஐயா? அதே மாதிரி வழிபாடு தான் இருக்குங்க சொல்றேங்க. அது போக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தையும், இவங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் குருடைய வீடு. அந்த குருடைய வீட்டுல இவங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் அங்கேயேதான் இருக்கிறாரு. அந்த 3ஆம் இடத்துல சனி இருந்துதான் மகர ராசிக்காரங்களை காப்பாத்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதே சனி பகவானை இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த மீனத்தை பார்க்கிறாரு. அந்த மீனத்தில் உள்ள சனி பகவானையும் பார்க்கிறாரு. அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது தொழிலுக்கு காரகன்,
ஆயுளுக்கும் காரகன். அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டம், கிரகம், பிணி, பீடை எதுவாக இருந்தாலும் இந்த பீரியட்ல தீரும். உடல் பிணிப்பீடைகள், அப்ப வந்து உடம்புல ஏதாவது வந்து வியாதிகள் இது மாதிரி இருந்தாலும் மருத்துவம் பார்த்தால் கண்டிப்பா அந்த மருத்துவத்தால் கண்டிப்பாக இந்த பீரியட்ல அவங்களுக்கு அது குணமாகும். அது போக தொழில் கிரகம் சனி பகவான். அப்போ அந்த தொழில் கிரகத்தையே சனி பகவானை குரு பகவான் பார்க்கும்போது இவங்க வியாபாரம் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், வேலைக்கு போகலாம். இது எல்லாத்திலையுமே இவங்களுக்கு லாபத்தை கண்டிப்பாக ஈட்டி கொடுக்கும். அதுபோக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செய்யக்கூடிய வேலையில தொழிலில் ப்ரமோஷன் கிடைக்கும். ப்ரமோஷனுக்கோசரம் எவ்வளவு நாள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே எதிர்பாராத ப்ரமோஷன் கிடைக்கும். வேலையில் அதே மாதிரி தான், ஒரு இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணுறாங்க, அந்த வேலை கிடைச்சிரும். அவங்க வந்து ஒரு சிலர் ஆகப்பட்டது ஐஏஎஸ் படிக்கணும், ஐஎஃப்எஸ் படிக்கணும், ஐஆர்எஸ் படிக்கணும், லாயருக்கு படிக்கணும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டு நம்ம இந்த படிப்பு தான் படிக்கணும்னு சொல்லி படிச்சுட்டு இருப்பாங்க. கடந்த காலத்தில் அந்த படிப்பே மண்டையில் ஏறல, அது படிச்சிருந்தாலும் ரிசல்ட் நல்லா இல்லை. இந்த காலகட்டத்தில் படித்து அந்த ரிசல்ட் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டாக வந்து அவங்களுடைய லட்சியம், அவங்களுடைய எண்ணங்கள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஈடேறும். சிறப்பு. நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு மகத்தான வெற்றி இந்த பீரியட்ல கிடைக்கும். ஏன்னா அந்த குரு பகவான் பார்ப்பது 11ஆம் இடம், அது போக தன்னுடைய ராசி, அது போக தன்னுடைய முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடம். இந்த 3 ஸ்தானங்களும் அற்புதமான ஸ்தானங்கள். இந்த ஸ்தானங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் படிப்படியாக முன்னேறுவார்கள். இந்த பீரியட்ல இவங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா சனி பகவானை வணங்க சொல்லுங்க, சனீஸ்வரனை. அதே சமயத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தியுமே இவங்க மனதார வணங்கி வருவது. ஏன்னா குரு இப்போ வந்து இவங்க ராசியவே பார்க்குறாங்க. அதனால குரு தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போய் அந்த குரு பகவானை கும்பிட்டு வர்றது, ஆலங்குடியில ஏதாவது ஒரு வியாழக்கிழமை இன்னைக்கு போய் ஆலங்குடியில் போய் கும்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்படி ஆலங்குடியே போக முடியலனா அருகாமையில் இருக்கக்கூடிய குருடைய கோயிலுக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு போய் கும்பிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சிறப்புங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம் ஐயா. நன்றி. நன்றி.